வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெட்ரோவோட எந்தெந்த ஃபேஸில் நம்ம இடம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் இந்த மெட்ரோ எப்போ வருது அப்படின்னா ஏன் டிமாண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையாலுமே இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன் டிமாண்ட் ரைஸ் ஆகுது? மெட்ரோ வருதுன்னா எப்படிலாம் ஸ்டேஜ் வைஸில் டிமாண்ட் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துடலாம். அதனால தான் சொல்கிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி அறிவு கண்டிப்பாக தேவை. பணம் வச்சுருந்தா போதுமானா அறிவு இல்லாமல் அந்த பணம் பயன்படாது அப்படிங்கிறத உண்மை. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மெட்ரோவோட இந்த இடத்துல வரப்போகுது, இந்த ரூட்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ரியல் எஸ்டேட்டோட க்ரோத்தெல்லாம் தாறுமாறாக ஏறுது. என்ன அப்படின்னா உண்மையான ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று எதிர்பார்ப்பு, இன்னொன்று அதில் சில உண்மைகள். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இடத்த கட்டமைக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அனௌன்ஸ்மெண்ட் ஃபேஸ், இந்த இடம் வரப்போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டேஜ் கிரியேட் ஆயிடுது. இதில் ஒரு ஸ்பெக்குலேஷன், எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இந்த ரூட்டெல்லாம் இந்த சைடு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே நிலம் வச்சுருக்கிறவங்களாம், ஸோ இப்போ 10 லட்சம் சொல்லிட்டு இருக்கிறவங்களாம் உடனே என்னம்பாங்க, 25 லட்சங்க, ஏன்னா இந்த ரூட்டில் தாங்க மெட்ரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பாக அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு இன்வெஸ்டராக இருந்து நம்ம என்ன பார்ப்போம், ஓகே இந்த இடத்துல வருதுன்றாங்க, இப்போவே வாங்கி வச்சுருவோம், இப்போ வாங்கினா 25ன்றாங்க, உடனே நாளைக்கு வாங்கினா ஒரு 50 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆர்வத்தை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எதிர்பார்க்குறவங்களும் போஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்கிறவங்களும் அந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சைக்கலாஜிக்கலாக இந்த இடம் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஹைக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வசதிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எதிர்பார்ப்பால் அந்த விலை உயருது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டேஜோட பேர் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை டிரான்சிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெட்ரோ வருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கடைகள் எல்லாம் அகற்றதாக இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா தோன்றதாக இருக்கட்டும், இல்லை மேலே வருதுன்னா பில்லர் எழுப்புறதா இருக்கட்டும், நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது அங்கே இருக்கிற கடைகளோட ரெண்டெல்லாம் பாதிக்கப்படுமானா அந்த கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் அந்த இடமே ட்ராவல் நெரிசலில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஆனால் அதுக்காக அந்த லேண்டோட வேல்யூலாம் குறையுமான்னு கேட்டிங்கன்னா 100% குறையாது. எதிர்பார்ப்பில் நின்றுக்கிட்டே இருக்கும், எப்போ இது முடியும் விலை ஏறும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா திருவொற்றியூர் எடுத்துக்கோங்க. திருவொற்றியூர் எப்போவுமே ஒரு அவுட் ஆஃப் தி டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு சிட்டி. சரி, அந்த திருவொற்றியூரில் மெட்ரோ வரும்போது காரு பைக்கு எது போனாலும் பயங்கரமான ஒரு டைம் ஆகிட்டே இருக்கும். அங்கே போனாலே கஷ்டம் அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற திருவொற்றியூர் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருவொற்றியூர் தான் முன்னாடி நம்ம பார்த்தோமா அப்படிங்கிறதுக்கு உண்டான மெட்ரோ கனெக்டிவிட்டிலாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஈஸியாக சிட்டியை பை மெட்ரோ கனெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ அன்னைக்கு இருந்த இந்த அவுட்டர் சிட்டியே எந்தளவு ஃப்ரேம் ஆகிருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற இன்டர்னல் சிட்டிலாம் எந்த அளவுக்கு ஹைக்கை ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது அதிகமாகவே இருக்கும். மூணாவதாக பார்க்கக்கூடியது தான் உண்மையான ஸ்டேஜ், அதாவது ஆப்ரேஷனல் ஃபேஸ். ஸோ ரியல் வேல்யூ ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஆக்சுவல் டிமாண்ட், உண்மையான தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மெட்ரோ ரன் ஆக ஆரம்பித்தோன்னே மெதுவாக என்ன பண்ணுவாங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களாம் மெட்ரோவை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களும் மெட்ரோவை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இடத்துல உருவாக லேண்டோட டிமாண்டும் அப்படியே மெல்லமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ரெண்டல் ஈல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 15% 25% அப்படியே தாராளமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் அந்த இடத்துல எந்த கடைகளும் பெருசாக கவனம் செலுத்தாமல் இருக்கிறது. திடீர்னு வரும்போது 10,000 ரூபாய்க்கு ஒருத்தர் இருந்திருப்பார், திடீர்னு கேட்கும்போது இப்போ 30,000 ரூபா அப்படின்னு மாறுறதுக்கான அதிகமான வாய்ப்பும் அந்த இடத்துல இருக்குது. அப்ரிஷியேஷனை பொறுத்தவரை லாஸ்ட் வீடியோலேயே அதை பற்றி கிளியராக சொல்லியிருந்தேன். எந்தெந்த ஃபேஸில் அப்ரிஷியேஷன் 300 மீட்டரில் இருந்தால் எப்படி, 500 மீட்டரில் இருந்தால் எப்படி, ஸோ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அப்படி ஒரு மெட்ரோ உங்கள் ஏரியா பக்கத்தில் நீங்கள் வாங்குகிற இடம் இருக்குது அப்படின்னா, இல்லை வரப்போகுது அப்படின்னா, தாராளமாக இன்றைக்கி இருக்கிறதுலேருந்து ஒரு 50%க்கான லேண்ட் வேல்யூ கண்டிப்பாக ரைஸ் ஆகும். நீங்கள் அது ரெண்டல் டிமாண்ட்லேருந்து எந்தவா வேணாலும் கமர்ஷியலாக வாங்கலாம், ரெசிடென்ஷியலாக வாங்கலாம், இல்லை போத்தி பர்பஸஸ் கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். எஃப்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ், இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் சில மெட்ரோலேருந்து சம் டிஸ்டன்ஸில் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்குறாங்க. அதுலேயும்
ப்ரீமியம் எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது அனுமதியும் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது ஸோ அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஒரு பெருசாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரையிலும் நம்ம எப்பெல்லாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அப்போல்லாம் இந்த ஃபேஸ் அண்ட் ஸ்டேஜ் வைஸில் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ரேட்ஸ் எல்லாமே. அதாவது ஒரு கன்க்ளூசிவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஒரு எதிர்பார்ப்பை புஷ் பண்ணி 70% ரைஸ் ஆகும். ஆனால் நீங்கள் மெட்ரோ ஃபினிஷ் ஆகும்போது உண்மையாலுமே ரியல் வேல்யூ அப்படிங்கிற அந்த 100% கண்டிப்பாக மீட் அவுட் ஆயிரும். ஸோ எதிர்பார்ப்பில் புஷ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு ரியல் வேல்யூவாக கன்சிடர்ட் ஆகி 100%மே கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டேஜ் வைஸ்க்கான நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விளக்கம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நான் வேறு ஏரியாவில் இடம் வாங்குகிறேன் அதை பற்றி பேசணுன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். தொடர்ந்து நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்று தான், நீங்கள் எங்கே இடம் வாங்கினாலும் லீகல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுக்கு விளக்கமாக சொல்லக்கூடிய எந்த வக்கீலாக இருந்தாலும் அவங்கள்ட்ட இந்த லேண்டு சம்மந்தமான நாலேஜ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒருத்தர் கிரிமினல் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் லேண்டு பார்த்து கொடுங்க அப்படின்னா அவரால் பார்த்து கொடுக்க முடியுமானா 100% டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ லேண்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அவருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். அப்போ லேண்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட தாராளமாக நீங்கள் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ கண்டிப்பாக உங்கள்கிட்டயே இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா நிறைய பேர் கோர்ட்டில் இல்லை என்னோடய லேண்டு வேஸ்ட்டாக போச்சு, இவர் அபகரிச்சுக்கிட்டாரு, இவர் ஒருத்தர் கையெழுத்து போடாமல் இருந்தனால நான் வாங்கிட்டேன் தெரியாமல், அந்த மாதிரி இது மாதிரி 100 பிரச்சனைகள் வந்துருக்குது. அந்த பிரச்சனையில் ஒரு பிரச்சனையிலும் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இடங்களையும் சரி பார்த்து வாங்கிறது கண்டிப்பாக காலச்சிறந்ததாக இருக்கும். ஸோ ஒரு நிலமோ இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா சரி நான் பணம் மட்டும் வச்சுருக்கிறேன் வாங்கிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அதுக்கான அறிவு கண்டிப்பாக வேணும். அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ என்ன வேணும்னு கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா தாராளமாக எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.